எதுக்கு பயந்தோமோ, எந்த மீதி அணி இருக்கு, எந்த உலக கவலை, எந்த பிரச்சனை, போராட்டம், எதற்கு நாம் பயந்து அடிமைப்பட்ட நிலைமையில் இருக்கிறோமோ அவைகள் மீது ஜெயம் எடுப்பதற்கு நாம் என்ன நினைக்கிறோம்? பல நேரங்களில் நினைக்கிறது என்ன தெரியுமா? எப்படியாவது நீங்கிட்டா போதுங்க. ஜெயிக்கிறது யாருக்குமே இஷ்டம் இல்லை, நீங்கிறது தான் இஷ்டம். ஆனா நான் ஒன்றை கற்றுக்கொண்டேன், ஒன்று ஜெயித்துட்டாக்கா எப்பயுமே ஜெயிச்சுட்டே இருக்கலாம். நீங்கனாக்கா என்ன ஆகுனாக்கா, நீங்கிறது நல்லது, ஒன்றும் தப்பு இல்லை, நீங்கிறது நல்லது. நீங்கிட்டாக்கா திருப்பி ஏதாவது ஒன்று வரும், திருப்பி நீக்கும் ஆண்டவரே, ஓகே நீக்குவார். ஆனால் ஜெயிக்க பலன் பெற்றுக்கொண்டால் எதை வந்தாலும் தாண்டி போய்கொண்டே இருக்கலாம். எப்பொழுதுமே மான்கள் ஓடும் பொழுது என்ன பண்ணாமக்கா, ஒரு தடை இருந்துச்சுனாக்கா அந்த தடையை எடுத்து போட்டு மான் ஓடணும்னு அவசியம் இல்லை, தடையை தாண்டி ஓடிக்கொண்டே இருக்கும். அதுதான் இன்றைக்கு தரப்போகிற பலன். உங்களுக்கும் எனக்கும் தேவன் என்ன பலனை தரப்போகிறார்? தடைகளை தாண்டும் பலன், தடைகளை மேற்கொள்ளும் பலன். ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்த விசேஷத்து வரலும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா, அவருடைய இரக்கத்திற்கு முடிவில்லை, அவருடைய அன்புக்கு அளவில்லை என்பதை எல்லா பகுதிகளிலும் நாம் பார்க்க முடியும். இன்றைக்கு ஒவ்வொரு மனுஷனும் வாழ்ந்து கொண்டிருப்பது அவருடைய அன்பு தான். இன்னைக்கு பலர் நினைக்கிறாங்க, என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய திறமையினால, என்னுடைய பணத்தினால, என்னுடைய உழைப்பினால நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்னு. ஆனால் தேவனை அறிந்தவர்களும் சரி, தேவனை அறியாதிருக்கிற மக்களுக்கும் சரி, தேவனுடைய கிருபை தான் வாழ வைத்து கொண்டிருக்கிறது என்பதுதான் வேதம் கூறுகிற சத்தியமாயிருக்கிறது. ஆகவே தேவனுடைய இரக்கம் முடிவில்லை. இரக்கங்களுக்கும் அன்புக்கும் முடிவில்லாது போலவே வெளிப்படுத்தல் 1:8 அவர் தன்னை பற்றி சொல்லுகிறார். தேவனுடைய இரக்கத்திற்கும் கிருபைக்கும் அன்புக்கும் முடிவில்லை அப்படின்னு சொல்றதை காட்டிலும் தேவனே முடிவில்லாதவராய் இருக்கிறார். அவருடைய அன்பும் இரக்கம் எப்படி முடிவில்லாததா இருக்கிறதோ அப்படியே அவரும் முடிவில்லாதவராய், ஆல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தவுமாய் இருக்கிறேன் என்று திருவுளம் பட்டுகிறார். தேவன் என்றைக்கும் மாறாதவர். அதனால் தான் தேவன் தன்னை பற்றி சொல்லும் பொழுது, நான் கர்த்தர், நான் மாறாதவர். அவர் நேற்றும் இன்றும் என்று மாறாதவராய் இருக்கிறார். வெளிப்படுத்தல் 21:6 வாசித்து பாருங்க. அவர் என்னை நோக்கி, ஆயிற்று, நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தவுமாய் இருக்கிறேன். தாகமாய் இருக்கிறவனுக்கு நான் ஜீவ தண்ணீர் ஊற்றில் இலவசமாய் கொடுப்பேன். தாகமாய் இருக்கிறவனுக்கு ஜீவ தண்ணீர் ஊற்றில் இலவசமாய் கொடுப்பேன். எப்ப வேணும்னாலும் தாகமாய் இருக்கிற ஒவ்வொருவரும் அவரிடத்தில் வரலாம். அவர் ஒரு காரியத்தை மாத்திரம் நன்றாய் மனதில் நாம் பதித்து கொள்ள வேண்டும். இயேசுவினிடத்திலிருந்து நாம் நன்மைகளை பெற்றுக்கொள்கிறது இலவசம். ஆகவே தான் அநேகர் இதை ஏற்றுக்கொள்கிறதற்கும் பெற்றுக்கொள்கிறதற்கும் பின்தங்குகிறாங்க. அவர் இலவசமாய் கொடுக்கிறவர். அவரை நம்பும் பொழுது இலவசமாய் ஜீவ தண்ணீரை இலவசமாய் கொடுப்பேன். எல்லாரும் சொல்லுங்க, இலவசமாய் கொடுப்பேன். எதையாவது இந்த உலகத்தில் நீங்கள் இலவசமாக பெற்றுக்கொள்ள முடியுமா? யோசித்து பாருங்க. ஏதாவது ஒரு காரியத்தை இலவசமாய் பெற்றுக்கொள்ள முடியுதா? சின்ன காரியமாக இருந்தாலும் கூட அதுக்கு நம்ம ஒரு கிரயம் செலுத்த வேண்டும். ஏன் இயேசு மாத்திரம் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா நன்மைகளையும் இலவசமாய் கொடுக்கிறேன் என்று சொன்னால், அவர் நமக்கு தருவதற்கான எல்லா நன்மைகளுக்கான கிரயத்தை சிலுவையில் கொடுத்து விட்டார். ஆகவே தான் அவரிடத்தில் எல்லாம் இலவசமாய் கிடைக்கிறது. அவர் ஆல்பாவும் ஒமேகாவுமாய் இருக்கிறார். இந்த தேவனை நாம் எப்பொழுதும் துதிக்கிறவர்களாய் இருக்கும் பொழுது, நம்புகிறவர்களாய் இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் பெற்று அனுபவிக்க முடியும். சங்கீதம் 41:13. அவருடைய கிருபையும் இரக்கமும் அவரும் சதா காலங்களிலும் இருக்கிறது போலவே அவர் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர். எல்லாரும் சொல்லுங்க, என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர்.
மனிதர்களாய் இருக்கிற நம்மிடத்தில் இந்த அன்பும் இரக்கமும் ஆதியும் ஆல்பாவும் ஒமேகாவுமாய் இருக்கிற தேவன் சொல்லுகிறது, என்றென்றைக்குமுள்ள சதா காலங்களிலும் நாம் அவரை துதித்து ஸ்தோத்தரித்து ஆராதிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஆமென். வேத வசனம் சொல்கிறது, இந்த ஜனத்தை நான் எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள். பரலோகத்தில் என்னங்க இருக்குது? இரவும் பகலும் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் என்று ஓயாமல் துதிக்கிற சேராபீன்கள், தேவ தூதர்கள் மத்தியிலே தேவன் வாசமாயிருக்கிறார். இப்ப துதிகளில் வாசமாயிருக்கிற தேவன் என்றென்றைக்கும் அவர் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர். இப்படி துதிக்கும் ஸ்தோத்திரத்துக்கும் பாத்திராய் இருக்கிற தேவனை நாம் விசுவாசிக்கும் பொழுது, அவரை துதிக்கும் பொழுது, அவரை ஆராதிக்கும் பொழுது, சங்கீதம் 48:14 சொல்லுகிறது, இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். எல்லாரும் சொல்றீங்களா? இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் என்னுடைய தேவன், மரண பரியந்தம் என்னை நடத்துவார். சில பேருக்கு இந்த இயேசு எப்படிப்பட்டவராக்கிறார் தெரியுமா? சில பேருக்கு எப்படிப்பட்டவராக்கா, என் நோய் நீங்கிற வரலும் இந்த இயேசு என்னுடைய தெய்வம், கொஞ்சம் கும்பிட்டுக்கிறேன், கொஞ்சம் கஷ்டம் நீங்கிற வரலும் இந்த இயேசுவை கும்பிட்டுக்கிறேன். அப்படி இல்லைங்க, என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும், எல்லாரும் சொல்லுங்க, சதா காலங்களிலும், என் உயிருள்ள வரையிலும் இயேசுவே என் தெய்வம். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னாக்கா, அவர் என்னை நடத்துவார். அவர் என்னை நடத்துவார். அவர் நடத்துறதுனாலதான் அவரை என்னுடைய தெய்வமா நான் வச்சுக்கிறேன். என்னை நடத்தி இருக்கிறார், இங்க இருக்கிற அநேகரை நடத்தி இருக்கிறார். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களையும் மரண பரியந்தம் இந்த தேவன் நடத்துவார். அல்லேலூயா. அவருடைய அன்பு, அவருடைய இரக்கம் முடிவில்லாது, அவரும் முடிவில்லாதவர். அவர் சதா காலங்களிலும் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர். நன்றாய் புரிந்து கொள்ளுங்க. அவர் இலவசமாய் நமக்கு நன்மைகளை தருகிறவர். இந்த தேவனை குறித்து எவ்வாறு நம்முடைய வாழ்க்கையிலே இன்றைக்கு பிரசன்ட் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நாட்களிலே அவருடைய வல்லமை, அவருடைய வார்த்தை, அவருடைய ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில எப்படி விடுதலையும் சுகத்தையும் சமாதானத்தையும் வெற்றி வாழ்க்கையும் நமக்கு உண்டாக்குகிறார் என்பதை வேத வசனத்தின் ஆதாரங்களோடு நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். என்று சொன்னால், அவர் உண்டு பண்ணுகிறதான மீட்பின் வழிகள் 1000. ஒரு வழிகள் அடைக்கப்படும் பொழுது அவர் 1000 வழிகளை திறந்து விடுகிறவராயிருக்கிறார். நம் ஒவ்வொரு புத்தகங்களிலும் இயேசுவை நாம் பார்க்கிறோம். ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தின விசேஷம் வரையிலும் கூட இயேசு கிறிஸ்துவை நாம் பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டிலே கர்த்தராகிய தேவன், தேவனாகிய கர்த்தர், ஆண்டவர் என்று வெளிப்பட்டவர், தீர்க்கதரிசிகள் மூலமாய் வெளிப்பட்டவர். புதிய ஏற்பாட்டிலே இயேசு என்ற பெயரிலே மனிதனாக இந்த உலகத்தில் பிறந்து இன்றைக்கு பரிசுத்த ஆவியின் வல்லமையோடு கூட நம் ஒவ்வொருவரோடும் இடைப்பட்டு அதே வார்த்தைகளை நமக்கு கொடுத்து நம்மை தேற்றி திடப்படுத்தி நாம் நன்மைகளை பெற்றுக்கொள்ளும்படியாக நமக்கு போதனைகளையும், நமக்கு ஆலோசனைகளையும், அறிவுரைகளையும், அதோடு கூட அவருடைய கிருபைகளையும் அவருடைய பலத்தையும் நமக்கு தந்து நம்மை நடத்துகிறார். அதைத்தான் வேதத்தின் எல்லா பகுதிகளிலும் பார்க்க முடியும். உங்களுக்கு நான் கடந்த நாட்களில் ஆதியாகமத்திலிருந்து உபாகம் புஸ்தகத்தின் வரையிலும், என்னாகும் புஸ்தகத்தின் வரையிலும் நான் ஒவ்வொரு புத்தகத்தையும் ஒவ்வொரு வாரம் உங்களுக்கு நான் எடுத்து காண்பித்தேன். அந்த புத்தகத்திலே இயேசு எவ்வாறு மனிதர்களோடு இடைப்பட்டார், தேவனாகிய கர்த்தராக வெளிப்பட்டார், தம்முடைய ஆவியை அனுப்பி ஜனங்கள் மத்தியிலே வெளிப்பட்டார். அவர் இயேசு அன்றைக்கு இருந்தவர். அன்றைக்கு இயேசு என்ற நாமம் அவருக்கு இல்லை. பூமியிலே பிறந்து மனிதனாக பாடுபட்டு மரித்து உயிரோடு எழுந்த பிறகு இயேசு என்ற நாமம் கொடுக்கப்பட்டது. அந்த நாமம் இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போ இன்னைக்கு நியாயாதிபதிகள் புஸ்தகத்திலிருந்து ஒரு சத்தியத்தை நாம் தியானித்து இன்றைக்கு நமக்கு தேவன் கொடுக்கிற நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ளப் போகிறோம். தேவனின் ரட்சிப்பு, இயேசுவை நம்பி இருக்கிறவர்களை ஒவ்வொரு நாளும் நம்முடைய பிரச்சனைகளுக்கு நீங்களாக்கி எப்படி நம்மை ரட்சிக்கிறார். அதான் இன்றைக்கு நம்முடைய பிரச்சனைகளுக்கு எப்படி நம்மை நீங்களாக்கி அவர் ரட்சிக்கிறார். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே தேவன் இயேசுவை நம்பும் பொழுது இந்த சில எந்த ஒரு ஆக்டிவிட்டி இல்லாமல், நான் முன்பு சொன்னது போல இலவசமாய் நடக்குது அப்படின்ற மாதிரி இந்த மாய வித்தைகள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஏதாவது இப்படின்னு ஜாம் அப்படின்னு சொல்லுவாங்க, ஏதாவது இப்படி மாறுற மாதிரி எல்லாம் காமிப்பாங்க. அப்படி நடக்கணும் அப்படின்னு சொல்லி சிலருடைய வாழ்க்கையிலே சில எண்ணங்கள், சில நேரங்களிலே தேவன் நமக்கு சில அற்புதங்களை இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதங்களிலே செய்கிறார். அப்படி தொடர்ந்தும் செய்து கொண்டிருக்கிறார். ஆனால்
வேத வசனத்தின் தேவன் கொடுத்திருக்கிற அந்த வழிகளை கற்றுக்கொண்டு அதன்படி நாம் செயல்பட்டு, அதன்படி விசுவாசித்து, அதன்படி ஏற்றுக்கொண்டு, அதன்படி நாம் செயல்பட்டு நம்முடைய வாழ்க்கையிலே அவருடைய வல்லமையையும் அவருடைய கிருபைகளையும் பெற்று ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வதையே பரிசுத்த ஆவியானவர் விரும்புகிறார். ஆமென். அதுக்குத்தான் இந்த வேத புத்தகத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். இல்லைனாக்கா அவர் யாரோ ஒரு ஜெபம் பண்ணி நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டு போயிட்டாக்கா நம்மளுக்கு இந்த வேத புத்தகம் தேவையே இல்லை. ஆகவே தான் இந்த வேத புத்தகத்தை நாம் தியானிக்கிறோம், கண்ணும் கருத்துமாய் கேட்கிறோம். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையிலும் ஏறக்குறைய 1 மணி நேரம் இந்த வேத வசனங்களை நாம் கருத்தாய் ஆராய்ந்து இதில் என்ன எழுதப்பட்டிருக்கிறது, இதன் மூலமாய் எனக்கு என்ன நன்மை, என்றைக்கு என்னுடைய வாழ்க்கையில் இது எப்படி இந்த வார்த்தைகள் அவருடைய பரிசுத்த ஆவியானவர் கர்த்தர் என்னோடு எப்படி இடைப்படுகிறார் என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். ஆகவே தான் கிறிஸ்துவத்தின் மையமே அற்புதங்கள், அதிசயங்கள், அந்நிய பாஷைகள், விடுதலைகள், சுகங்கள், நன்மைகள், அது மாத்திரமல்ல போதனைகளும் கிறிஸ்துவத்தின் அஸ்திபாரமாய் இருக்கிறது. என்று சொன்னால் தீர்க்க தரிசனம் போதனைகள் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள் என்று எழுதியிருக்கிறது. ஆகவே தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்த பொழுது வெறும் அற்புதங்களை செய்கிறவராய் அற்புதத்தை செய்துவிட்டு போகல. அவர் அமர்ந்து, மலையின் மேல் அமர்ந்து, படகில் அமர்ந்து, வனாந்தரமான இடத்தில் சென்று அமர்ந்து ஜனங்களுக்கு போதித்தார். எல்லாரும் சொல்லுங்க, போதித்தார். போதனைகள் மிகவும் அவசியங்க. ஏமாந்து போயிடாதீங்க. சரியான போதனைகளையும் சரியான சத்தியத்தையும் நீங்களும் நான் கேட்கவில்லை என்று சொன்னால் ஏமாந்து விடுவோம். ஆகவே தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில் தான் நாம் பரிகாரத்தை தேட வேண்டும். ஏதோ கண்களை மூடி மாயவத்தை போல சில பரிகாரங்கள் உண்டாகும் என்று சொல்லி நம்மை நாம் ஏமாற்றி கொள்ளக்கூடாது. சில நேரங்களிலே நம்முடைய புத்திக்கும் அப்பாற்பட்ட விதத்தில் சூப்பர் நேச்சுரலாக தேவன் சில நன்மைகளை செய்கிறார். எப்பொழுதுமே அப்படி செய்து கொண்டு இருப்பார் என்று எதிர்பார்த்து சோர்ந்து போய்விடக்கூடாது. ஆனால் அவர் எப்பொழுதும் நன்மை செய்கிறவர். வார்த்தையின் அடிப்படையில், பரிசுத்தாவியின் மூலமாய், இரத்தத்தின் மூலமாய், கிருபையினால், இரக்கத்தினால் அவர் நன்மை செய்கிறவர். நியாயாதிபதிகள் 6:2. மீதியானியரின் கை இஸ்ரவேலின் மேல் பலத்து கொண்டபடியால் இஸ்ரவேல் புத்திரர் மீதியானியரின் நிமித்தம் தங்களுக்கு மலைகளில் உள்ள செவிகளையும் குகைகளையும் அரணான ஸ்தலங்களையும் அடைக்கலங்களாக்கி கொண்டார்கள். மீதியாரின் கை இஸ்ரவேலின் மேல் பலத்து கொண்டபடியால் இஸ்ரவேல் புத்திரர் மீதியானியரின் நிமித்தம் தங்களுக்கு மலைகளிலுள்ள கெபிகளிலும் குகைகளிலும் அரணான ஸ்தலங்களிலும் அடைக்கலமாக்கி கொண்டார்கள். அப்ப ஏதோ ஒரு பயம், மீதியானியர் என்ற ஜனத்தை குறித்ததான பயம் யாருக்கு உண்டானது? இஸ்ரவேலுக்கு உண்டானது. பிரச்சனை மேல இருக்குது, பிரச்சனை மேல போச்சு. பிரச்சனை பலத்து கொண்டது. எல்லாரும் சொல்லுங்க, பிரச்சனை பலத்து கொண்டது. தேவ பிள்ளை ஒடுங்கி போய்விட்டான். பிரச்சனை பலத்து கொண்டது. மீதியானியர் பலத்து கொண்டார்கள். இஸ்ரவேலர் குகைக்கு போயிட்டாங்க. அதாவது தாழ்ந்து போயிட்டாங்க, குறுகி போயிட்டாங்க, கூனி போயிட்டாங்க. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில், மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை தாங்க அது. இன்றைக்குமே கூட மீதியானியர் பலத்து கொண்டு இருக்கிறார்கள். பிரச்சனை பலத்து இருக்குது, நாம குறுகி போயிருக்கிறோம். இன்றைக்கு ஒரு பரிகாரத்தை தேவன் தர விரும்புகிறார். சங்கீதம் 118 10-13 வாசித்து பாருங்க. எல்லா ஜாதியாரும் என்னை வளைந்து கொள்கிறார்கள், கர்த்தருடைய நாமத்தினால் அவர்களை சங்கரிப்பேன். என்னை சுற்றிலும் வளைந்து கொள்கிறார்கள், கர்த்தருடைய நாமத்தினால் அவர்களை சங்கரிப்பேன். தேனீக்களைப் போல என்னை வளைந்து கொள்கிறார்கள், முள்ளில் பற்றின நெருப்பை போல அணைந்து போவார்கள், கர்த்தருடைய நாமத்தினால் அவர்களை சங்கரிப்பேன். இந்த பக்தன் சொல்லுகிறான், வளைத்துக் கொள்கிறார்கள், தேனீக்களை போல வளைத்துக் கொள்கிறார்கள், சுற்றிலும் வளைத்துக் கொள்கிறார்கள். அப்படின்னாக்கா பிரச்சனை ஃபுல்லா நெருக்குது, போராட்டம் நெருக்குது, வியாதி நெருக்குது, மன சஞ்சலம் நெருக்குது, கடன் பிரச்சனை நெருக்குது, எல்லாம் நம்மளை ஒடுக்குது.
அது பலத்திருச்சுங்க. மனுஷனுடைய வாழ்க்கையில இன்னைக்கு எது பலத்திருக்குது யோசித்து பாருங்க. உலகத்தில் போய் பாருங்க, எல்லாருடைய மனுஷில பாவம் பலத்து இருக்குது. பாவம் பலத்திருச்சு, மனுஷன் பாவத்துக்கு அடிமையாகி போயிட்டான். கெட்ட குணம் பலத்திருச்சு, கெட்ட குணத்துக்கு அடிமையாகி போயிட்டான். சண்டை பலத்திருச்சு, சமாதானம் அடிமையாகி போயிடுச்சு. உலகத்திலையும் அப்படி இருக்குது. தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையிலும் கூட மீதியானியர் என்கிறதான அந்த வேண்டாத காரியங்கள் பலத்திருச்சு. மொபைல் யூடியூப்ல கண்ட கதைகளை, கண்ட சாட்டுகளை பார்க்கறது பலத்திருச்சு. அமைதியாக ஆண்டுடைய சமூகத்தில் ஜெபிக்கிறது தோத்து போயிடுச்சு. அப்படி இருக்குது அவங்க வாழ்க்கை. எல்லாருடைய வாழ்க்கைக்குள்ளும் இது இருக்குது இல்லையா? எது பலத்து இருக்குது? நீங்க பலத்து இருக்கிறீங்களா? உங்க பிரச்சனை பலத்து இருக்குதா? மீதியானர் பலத்து போய் விட்டார்கள், இஸ்ரேல் மக்கள் முடங்கி விட்டார்கள். இன்னைக்கு மனிதனுடைய வாழ்க்கையில் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் யாராய் இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில் எது பலத்திருக்குது என்று யோசித்து பாருங்கள். தாவீது சொல்லுகிறான், என்னை வளைத்துக் கொள்கிறார்கள், சுற்றிலும் வளைத்துக் கொண்டார்கள், தேனீக்களை போல வளைத்துக் கொண்டார்கள். உங்களை ஆக்கிரமித்து ஆளுகை செய்து உங்கள் மேல் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது எது? நெருக்கி. மார்க்கு 4:18. வசனத்தை கேட்டும் உலக கவலைகளும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் மற்றவர்களை பற்றி உண்டாகிற இச்சைகளும் உட்பிரவேசித்து வசனத்தை நெருக்கி போட அதனால் பலனற்று போகிறார்கள். நெருக்கி போட, எல்லாரும் சொல்லுங்க, நெருக்கி போட. உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையை எது நெருக்கி கொண்டிருக்கிறது? எது நெருக்கி நம்ம மேல் ஆளுகை செலுத்தி கொண்டிருக்கிறது? பாருங்க, இங்க ஒரு சிலருடைய மனிதனுடைய வாழ்க்கையில எல்லாரும் சொல்லுங்க, உலக கவலை, ஐஸ்வர்யத்தின் மயக்கம், மற்றவைகளை பற்றி உண்டாகிற இச்சை, இதெல்லாம் என்ன பண்ணுது? ஒரு மனுஷனை நெருக்கி அதான் ஆளுது. இன்னைக்கு எது ஆளுது? உலக கவலை ஆளுது. நாள் முழுவதும் உங்களை யார் ஆளுகிறார்கள் யோசித்து பாருங்க. ஒருவேளை இன்னைக்கு ஆவியானவர் ஆண்டு கொண்டு இருக்கலாம், தேவ சமூகத்தில் இருக்கிறீர்கள், ஆவியானவர் உங்களை ஆண்டு கொண்டு இருக்கலாம். நாளை தினத்தில் உங்களுடைய பணித்தலங்களுக்கு செல்கிற பொழுது, உங்கள் வேலை காரியங்களில் நீங்கள் போகிற பொழுது, உங்கள் வேலைகளை செய்யும்படியாய் போகும் பொழுது, உங்கள் குடும்ப காரியங்களை நீங்கள் கவனிக்கும் பொழுது, அன்றைக்கு உங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தின் மீது பலமாய் ஆளுகை செலுத்துகிறது எது? அன்றைக்கு உங்களை பயப்படுத்துகிற காரியம் எது? அன்றைக்கு உலக கவலை, ஐஸ்வர்யத்தின் மயக்கம், மற்றவர்கள் குறித்த இச்சை, பாவம், பலவிதமான கெட்ட எண்ணங்கள், மதுபானங்கள், தீய சிந்தைகள், இவைகள் எல்லாம் பலத்து இருக்குதா? அவைகள் பலத்து இருக்கும் பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும்? அதுதான் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். பல நேரங்களில் சொல்லிடுவாங்க, வாழ்க்கைன்னா அப்படித்தாங்க இருக்கும், எல்லாத்துக்கும் பிரச்சனை இருக்கத்தான் செய்யும், யாருங்க கவலைப்படாத இருக்கிறாங்க, யாருங்க புலம்பாத இருக்கிறாங்க, எல்லாத்துக்கும் அப்படிதாங்க இருக்குது, கஷ்டம் அப்படிதாங்க இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்மேல் பலமாய் ஆளுகை செய்கிற அந்த கவலை, உலக கவலை, ஐஸ்வர்யத்தின் மயக்கம், பாவம், வியாதி, பிரச்சனை, கடன் பிரச்சனையை அவர்கள் தங்களை ஆளும்படியாக அப்படி அனுமதித்து விடுவார்கள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் இதை விரும்பவில்லை. மீதியானியர் இஸ்ரவேல் மக்கள் மீது பலத்திருப்பதை தேவன் விரும்பவில்லை. எல்லாரும் சொல்லுங்க, என் மேல் உலகம் பலத்திருப்பதை தேவன் விரும்பவில்லை. தேவன் விரும்பல. ஒருவேளை நீங்க விரும்பலாம், என்ன பண்றது, என்னால் முடியல அப்படின்னு சொல்லி. அவர் விரும்பல. உங்க மேல தேவனை தவிர வேற எதுவும் கூட உங்கள் மேல் பலத்து உங்களை ஆளுகை செய்வதை தேவன் விரும்பவில்லை. ஒரு காரியம், அப்படி பலத்திருக்கிற நம்முடைய சூழ்நிலையிலே இவர்கள் என்ன செய்தார்கள்? மீதியானியர் பலத்திருக்கிறார்கள், இஸ்ரேல் மக்கள் ஒடுங்கி போயிருக்கிறார்கள். அந்த சூழ்நிலையிலே நியாயாதிபதிகள் 6:6 அவர்கள் செய்தான காரியம் தான் நமக்கு பாடம். 6:6 இப்படி மீதியானியராலே இஸ்ரவேலர் மிகவும் சிறுமைப்பட்டார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். நன்றாய் கவனிங்க.
மீதியானியராலே இஸ்ரவேலர் மிகவும் என்னப்பட்டார்கள்? சிறுமைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு எந்தெந்த காரியங்களால் நீங்கள் சிறுமைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள் நன்றாக யோசித்து பாருங்க. ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலும் கூட பல காரியங்கள் நம்மை சிறுமைப்படுத்திக் கொள்வது. சில பேருங்க, இந்த கடன் பிரச்சனை வாட்டி வதக்குதுங்க, இந்த நோய் என்னை வாட்டி வதக்குதுங்க, என் பிள்ளை குறித்தான கவலை என்னை வாட்டி வதக்குதுங்க சொல்றாங்களா? இந்த ஒரு கெட்ட பழக்கம் என்னை விட்டு விடுதலையே ஆக மாட்டேதுங்க, வாட்டி வதக்குதுங்க. சிறுமைப்படுத்திக் கொள்கிறது. மீதியானியராலே இஸ்ரவேல் மக்கள் சிறுமைப்பட்டு கொண்டிருக்கிற சூழ்நிலையிலே தேவன் அதை விரும்பல. தேவன் நல்லவராக இருக்கிறார், வல்லவராக இருக்கிறார், கிருபையுள்ளவராய் இருக்கிறார், அன்புள்ளவராய் இருக்கிறார். ஆனால் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். எதற்காக தெரியுமா? எதற்காக? அப்பொழுது, எல்லாரும் சொல்லுங்க, அப்பொழுது. இன்றைக்கு நடக்கிற காரியத்தான் அப்பொழுதுதான் இன்னைக்கு நடக்க போகுது. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். பாருங்க, இன்றைக்கும் அதே கர்த்தர் இயேசு, அதே இயேசு உயிரோடு இருக்கிறார். சிறுமைப்பட்டு எந்த காரியம் உங்களை சிறுமைப்படுத்தி சுற்றி வளைத்து கொண்டு கலங்கடித்து கொண்டு நெருக்கி போட்டு கொண்டு இருக்கிறதோ அந்த காரியத்தின் நிமித்தம் தேவனை நோக்கி கூப்பிடுகிறதற்கு நாம் ஞானமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். பல நேரங்களிலே இப்படி நெருக்கும் பொழுது சில பேர் என்ன பண்ணுவாங்க, ரொம்ப பேஜாரா இருக்குதுங்க அப்படின்னு கம்முன்னு படுத்துருவாங்க. ரொம்ப நெருக்கமா இருக்குதுங்க, ஒரு கோட்டை அடிச்சுக்கலாங்க அப்படின்னு சில பேர் அப்படி போயிடுவாங்க. ரொம்ப மனசுக்கு கலக்கமா பேஜாரா இருக்குதுங்க, ஒரு சினிமா பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் அப்படி போயிடுவாங்க. சில பேர் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிடுவாங்க. எங்கேயும் போவாண்டிங்க. சங்கீதக்காரன் சொல்லுகிறான் பாருங்க, மீதியானியர் செய்து அந்த இஸ்ரவேல் மக்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை தேவன் விரும்பினார், அதை அவர் செய்தார்கள். சங்கீதக்காரன் 34:6 அதை எழுதுகிறான். இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். இந்த ஏழை கூப்பிட்டான். எல்லாம் சொல்ல, கூப்பிட்டான். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே மற்றும் மனிதருடைய வாழ்க்கையிலும் கூட சிறுமைப்பட்ட நிலைமையில் இருந்து, அடிமையாக்கப்பட்டிருக்கிற பாவங்களில் இருந்து, சில வியாதிகளில் இருந்து, சில பிரச்சனைகளில் இருந்து நாம் விடுதலையாக்கப்படுவதற்கு தேவையானது கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறது தான். கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறது தான். மீதியாரிகள் நிமித்தம் சிறுமைப்பட்டு கொண்டிருந்த இஸ்ரவேல் மக்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். எல்லாம் சொல்ல, கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். இயேசுவை நோக்கி முறையிட்டார்கள். சங்கீதம் 34:6 அவன் அப்படிதான் சொல்றான், இந்த ஏழை கூப்பிட்டான். புதிய ஏற்பாட்டில் ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம் 36 42. நன்றாய் கவனிங்க இந்த வசனங்களை வாசிக்கும் பொழுது. ஜனங்கள் நடக்கிற சத்தத்தை அவன் கேட்டு இது என்ன என்று விசாரித்தான். நசரேயனாகிய இயேசு போகிறார் என்று அவனுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது அவன், இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று கூப்பிட்டான். முன் நடப்பவர்கள் அவன் பேசாமல் இருக்கும்படி அவனை அதட்டினார்கள். அவனோ, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று மிகவும் அதிகமாய் கூப்பிட்டான். இயேசு நின்று அவனை தம் இடத்தில் கொண்டு வரும்படி சொன்னார். அவன் கிட்ட வந்தபோது அவர் அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்றிருக்கிறாய் என்று கேட்டார். அதற்கு அவன், ஆண்டவரே, நான் பார்வையடைய வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ பார்வையடைவாயாக, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். நன்றாய் கவனிங்க, இயேசுவை நோக்கி கூப்பிட்டான். எல்லாம் சொல்ல, கூப்பிட்டான். கூப்பிடும் பொழுது ஒரு சத்தியத்தை நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். இன்றைக்கு அநேக மக்கள் தங்களுடைய வாழ்க்கையில் சிறுமையின் நிலைமை சிறுமைப்படுத்தப்பட்டு கொண்டு பலவிதமான உலகத்தின் தொல்லைகள் தேனீக்களை போல வளைத்து கொண்டு பல பாவங்கள், சாபங்கள், வியாதிகள், பிசாசின் தொல்லைகள், சரீர பிரகாரமான வேதனைகள், மன ரீதியான வேதனைகளாலே சிறுமைப்படுத்தப்பட்டு வலியோடும் வேதனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள்
இயேசுவை நோக்கி கூப்பிடும்படியாய் அவளுக்கு அறிவிக்கப்படுகிறது. ஆகவே தான் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லி இயேசு அழைக்கிறதை காற்றின் ஒவ்வொரு அலைகளிலும் கலந்திருக்கிறது. காற்றின் எல்லா அலைகளிலும் கலந்திருக்கிறது. எந்த இடத்துல நீங்க மொபைல் எடுத்து நீங்கள் அந்த அலைகளை ஓபன் பண்ணாலும் கூட காற்றின் அலைகளில் இயேசுவின் வார்த்தை கலந்திருக்கிறது. இயேசுவின் அழைப்பு கிடைத்து கொண்டே இருக்கிறது. அப்படி கிடைத்து கொண்டிருக்கும் பொழுது பலர் நோக்கி கூப்பிடுறாங்க, இயேசு நோக்கி, இயேசுவே எங்களுக்கு இறங்கும் என்று கூப்பிடுறாங்க. இன்றைக்கு நாம் கூப்பிட்டு அந்த ரட்சிப்பையும் அந்த சிறுமைப்பட்ட நிலையிலிருந்து விடுதலையும் நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம். எந்த காரியம் நமக்கு சிறுமையாய் நம்மை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறதோ அந்த விடுதலையை பெறப்போகிறோம். ஆனால் ஒன்று, அப்படி நாம் கூப்பிடும் பொழுது 38 வசனம் சொல்லுது, முன் நடப்பவர்கள் அவன் பேசாமல் இருக்கும்படி அவனை அதட்டினார்கள். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நம்பாய் ஒருவேளை புதிதாக இதை கேட்டுக்கொண்டிருக்கிற மக்களுக்கு நான் சொல்லுகிறேன், இயேசுவை நீங்கள் நோக்கி கூப்பிடும் பொழுது நீங்கள் அந்த சிறுமைப்பட்ட நிலைமையிலிருந்து விடுதலை ஆகி ஒரு நல்ல வாழ்க்கைக்குள், பரிசுத்தமான வாழ்க்கைக்குள், வெளிச்சத்தின் வாழ்க்கைக்குள், பிரகாசமான வாழ்க்கைக்குள், சுகத்துக்குள், சமாதானத்துக்குள், ஆசீர்வாதத்துக்குள் வந்து விடுவீர்கள் என்று உங்களை காட்டிலும் முன்னடக்கிறவர்களுக்கும் உங்களுக்கு விரோதமாய் இருக்கிற பிசாசுக்கும் நன்றாய் தெரியும். ஆகவே இயேசுவை நோக்கி கூப்பிடுகிறதை அவர் விரும்பல. என்ன சொல்றாங்க? முன் நடப்பவனை பேசாமல் இருக்கும்படி அவனை அதட்டினார்கள். இன்னைக்கு பயங்காட்டுறாங்களா? இயேசுவை நம்பி விடுதலை பெற்றுக்கொள்ளும்படியாய் வருகிற சிறுமைப்பட்டு உடைக்கப்பட்டு நொறுக்கப்பட்ட உள்ளங்கள் தேவனை நோக்கி வரும் பொழுது என்ன சொல்றாங்க? ஏய், பேசாமல் இரு, அங்கு போகக்கூடாது, அங்கு போகக்கூடாது, அதை நம்பக்கூடாது அப்படின்னு சொல்லி தடுக்கிற கூட்டம் இன்றைக்கும் இருக்கத்தான் செய்யுதுங்க. அன்னைக்கு இல்லைங்க, இயேசு உயிரோட வாழ்ந்த நாட்களில் தடுத்தாங்க. இயேசு கிட்ட போகக்கூடாது, ஜெபத்துக்கு போகக்கூடாது, அந்த பெந்தகோஸ்துக்கு போகக்கூடாது, அந்த ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு போகக்கூடாது, தடுக்கிறாங்க. ஏன் தெரியுமா? அவர்களுக்குள் இருக்கிற பிசாசுக்கு நல்லா தெரியும். என்ன தெரியுமா? இயேசுவினிடத்தில் வந்தால் இவன் சுகம் கிடைத்து விடும், சமாதானம் கிடைத்து விடும், சந்தோஷம் கிடைத்து விடும், வாழ்க்கை மாறிவிடும் என்பது உங்களை காட்டிலும் அதிகமாய் பிசாசுக்கு தெரியும். ஆகவே தான் உங்களை தடுக்கிறான். இயேசு வண்டையில் வருகிறதுக்கு ஏன் தடுக்கிறான்? இன்னைக்கு இருக்கிற உங்களுடைய சொந்த பந்தம், நம்முடைய உறவுகள், நம்முடைய உற்றார்கள், நம்முடைய நண்பர்கள், நம்முடைய கிராமத்தில் இருக்கிற மக்கள் சிறுமையிலும் எளிமையிலும் வியாதியிலும் வறுமையிலும் கண்ணீரிலும் துன்பத்திலும் பாடுகளிலும் பாவத்திலும் சாபத்திலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே, அவர்களுக்கு இயேசுவின் அழைப்பு கேட்டும், இயேசு இருக்கிறார் என்று கேட்டும், தாவீதின் குமாரன் நடந்து போகிறார் என்று இந்த குருடன் கேள்விப்பட்டான். கேள்விப்பட்ட உடனே அவன் கூப்பிடும் பொழுது ஒரு கூட்டம் அவனை அமுத்தது, அமுத்தது. ஓ நோ, நீ கூப்பிடக்கூடாது, நீ போகக்கூடாது. ஏன் தெரியுமா? ஏன் அப்படி சொல்லுகிறார்கள்? இயேசுவை நோக்கி கூப்பிட்டால் விடுதலை, இயேசுவினிடத்தில் வந்தால் சுகம், இயேசுவினிடத்தில் வந்தால் சமாதானம், இயேசுவினிடத்தில் வந்தால் ஆசீர்வாதம் என்பதை உங்களை காட்டிலும் உங்கள் விரோதியா இருக்கிற பிசாசுக்கு நல்லா தெரியும். ஆகவே தான் அவரை நோக்கி கூப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி அதட்டுறாங்க. ஆனா இந்த ஆள் விட்ட மாதிரி இல்லை, எந்த குருடன் விட்ட மாதிரி இல்லை. இவன் என்று மிகவும் அதிகமாய், எல்லாம் சொல்ல, மிகவும் அதிகமாய் குருடன் என்ன பண்ணா? மிகவும் அதிகமாய். எப்பொழுது துன்பங்கள் பாடுகள் வருகிறதோ அப்ப என்ன பண்ணுறோம்? இன்னும் மிகவும் அதிகமாய் அவரை கூப்பிட வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில். இதுதான் கற்றுக்கொள்கிற சத்தியம். இது ஒரு சத்தியம். வாழ்க்கையில் பிரச்சனைகள், போராட்டங்கள், பாடுகள் வராதுன்னு சொல்லல. வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் யுத்தங்களும் போராட்டங்களும் சண்டைகளும் பிசாசோடு கூட யுத்தங்களும் உண்டு. அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நல்ல ஒரு ஜாலியான ஒரு என்ஜாயான வாழ்க்கையை நான் வாழ்ந்த அப்படின்னு மாத்திரம் சொல்லல, இருக்குதுங்க ஜாலியான என்ஜாயான மகிழ்ச்சியான மனரமியமான வாழ்க்கை தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். அதோடு கூட ஒரு பக்கத்தில் நமக்கு பிசாசோடு போராட்டம் உண்டு. ஆகவே தான் பவுல் சொல்லுகிறார், நல்ல போராட்டத்தை போராடினேன். ஏன் அதை நல்ல போராட்டம் என்று சொல்கிறார் என்று சொன்னால், ஒவ்வொரு தடவும் போராடும் பொழுதும் ஜெயம் எனக்கு தான். நீ எந்த காரியத்தில் பிசாசினால் சிறுமைப்படுத்தப்படுகிறீர்களோ, போராட்டமா இருக்குதோ, அந்த காரியத்துல நன்றாய் கண்டுக்கங்க. நான் ஒன்றை கற்றுக்கொண்டேன், எப்பொழுதெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் போராட்டம் வருகிறதோ நான் என்ன பண்ணுவேன்? போராட்டத்தை பார்க்க மாட்டேன், போராட்டத்தின் எண்டில ஜெயிச்சத்தை பார்க்குவேன். ஹல்லேலூயா. ஜெயம் முன்னாடி இருக்கும். எப்பொழுதுமே இந்த பந்தயத்தில் ஓடுகிறவர்கள் எப்பொழுதும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாக்கா, பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்தாங்களா தோத்து போயிடுவாங்க. அவங்களுடைய நோக்கமெல்லாம் எங்க இருக்கு தெரியுமா? அந்த வெற்றி எல்லை,
அந்த வெற்றி எல்லை பக்கம் அங்க போய் ஜெயிச்சு அவங்க கப்பு வாங்குறத அவங்க மனசுல பதிச்சுக்குவாங்க. கண்ணை மூடிக்கிட்டு அவங்க ஓடுவாங்க, நேர் பார்வையை ஓடுவாங்க. எவன் ஒருவன் தன் சிந்தையில் வெற்றி வாகையை சூடுகிறதை மனதில் கற்பனை செய்து கொண்டு எண்ணிக்கொண்டு விசுவாசத்தோடு ஓடுகிறானோ அவன் நிச்சயமாய் ஜெயிப்பான். நம் ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட ஜெய கிரீடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே நமக்கு முன்பாக ஓடின ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் ஜெயித்து விட்டார். ஆகவே தான் என்ன பண்றான், பிரச்சனை அமுத்துது இவனை போட்டு. வெறும் பிரச்சனை மாத்திரம் அமுத்துலுங்க, மனுஷன் வச்சு அமர்த்துறான். ஓ நோ, கூப்பிடாத, ஜெபம் பண்ணிடாத, அல்லேலூயா சொல்லிடாத, ஆமென் சொல்லிடாத, ரட்சிக்கப்பட்டுறாத, ஞானஸ்தானம் எடுத்துறாத. போச்சு, ஜாதி போச்சு, மதம் போச்சு, கலரை போச்சு, கல்யாணம் போச்சு, பொண்ணு போச்சு, மாப்பிள்ளை போச்சு, எல்லாம் போச்சு அப்படின்னு சொல்லி அதுல வைராக்கியமா வச்சு அமர்த்துறாங்க. அமர்த்தும் பொழுது சொல்றான், இன்னும் அதிகமாய், எல்லாம் சொல்ல, இன்னும் அதிகமாய் உங்களை ஒருவேளை இந்த வார்த்தையில கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இப்படி இந்த உலகம், மனிதர்கள், பிசாசு ஒருவேளை உங்களை தேவனண்டையில் அவரை கூப்பிடுவதற்கு, அவரை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொள்வதற்கு, அவரை உங்களுடைய இருதயத்தில் தெய்வமாய் ஏற்றுக்கொள்வதற்கு உங்களை அமுத்துகிற எதுவாய் இருந்தாலும் நீங்கள் தைரியமாய் முடிவிடுங்கள். இந்த இயேசு நல்லவர், உங்களை வாழ வைப்பார். அவன் மிகவும் அதிகமாய் கூப்பிடும் பொழுது இயேசு நின்று அவனை தம்மிடமாய் கொண்டு வரும்படியாக சொன்னார். அவன் கிட்ட வந்தபொழுது அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய் என்றார். ஆண்டவரை பார்வையடைய வேண்டும் என்றான். அவனை நோக்கி, நீ பார்வை அடைவாயாக, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. நான் ஒரு சத்தியத்தை நான் சொல்கிறேன். அவன் கூப்பிடும் பொழுது சும்மா இருந்து அதத்தினாங்களே, அப்போ சும்மா இருந்தானே என்ன இருக்கும்? சும்மா இருந்தானே என்ன இருக்குங்க? சும்மா இருந்தால் என்ன இருக்கும்? போச்சு, வாழ்க்கையே போச்சு. வாழ்க்கை முழுசும் இருள் தான். வெளிச்சத்துக்கு வரணும்னாக்கா கூப்பிடும் பொழுது ஒரு கூட்டம் அமர்த்துது. இன்றைக்கும் இருக்குதுங்க, இன்றைக்கும் இருக்குது. உங்கள் சொந்தத்தில், எங்கள் சொந்தத்தில், ரத்த உறவில், நம்முடைய ஃப்ரெண்ட்ஷிப்பில், உலகத்தில், சமுதாயத்தில், சபையில், அரசியலில், அதிகாரத்தில், பவரில், ஆட்சியில், சட்டத்திட்டங்களில் அமர்த்துற கூட்டம் இருக்குது. அதை தாண்டி கூப்பிடும் பொழுது அவர் ரட்சிக்கிறார். மீதியானியர் இஸ்ரவேலரை அடிமைப்படுத்தும் பொழுது இஸ்ரவேலர் தேவனை நோக்கி கூப்பிட்டார்கள். தேவனை நோக்கி கூப்பிடும் பொழுது என்ன நடக்குது? நியாயாதிபதிகள் 6:11-14. அதற்கு பின்பு கர்த்தருடைய தூதனானவர் வந்து அபியேஸ்ரியனான யோவாசின் ஊராகிய ஓப்ராவில் இருக்கும் ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் உட்கார்ந்தார். அப்பொழுது அவருடைய குமாரன் கிதியோன் கோதுமையை மீதியானியரின் கைக்கு தப்புவிக்கிறதற்காக ஆலைக்கு சமீபமாய் அதை போரடித்தான். போதும். இப்போ என்ன பண்ணுறான்? கூப்பிட்டாங்க ஆண்டவரை நோக்கி. ஆண்டவர் ரட்சிக்கிறதுக்கு வரணும் இல்லையா? வராரு. அந்த எப்படி ரட்சிக்கிறார் பாருங்க, எப்படி ரட்சிக்கிறார். புதிய ஏற்பாட்டில் லூக்கா 18:36-42 வரலாம் அவன் கூப்பிட்டான், வந்தார், நின்னார், என்ன வேணும்னு கேட்டார். அவனை உன் விசுவாசம் ரட்சிச்சது போன்னு சொல்லி அவனுக்கு பார்வையை கொடுத்து அனுப்பினார். இங்கேயும் கூட இயேசு அப்படிப்பட்ட அற்புதங்களை செய்கிறாரு. இந்த மீதியானியர் நிமித்தமாக இஸ்ரவேல் மக்கள் கூப்பிடும் பொழுது வராரு. இங்கே வித்தியாசமாக செய்கிறார் ரட்சிப்பை. இன்றைக்கு அப்படிப்பட்ட ரட்சிப்பு தான் உங்களுக்கு எனக்கும் தரப்போகிறார் ஆண்டவர். எப்படிப்பட்ட ரட்சிப்பை தரப்போகிறார் என்பதை தான் நான் உங்களுக்கு காண்பித்து கொடுத்து உங்களுக்காக நான் செபிக்க விரும்புகிறேன். என்ன, அவர் வருகிறார், தேவன் வருகிறார், கர்த்தருடைய தூதன் வருகிறார், கர்த்தரே வருகிறார், இயேசுவே வருகிறார். வந்து என்ன சொல்றார்? பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்றார். வார்த்தை எப்படி? சூழ்நிலை எப்படி? நன்றாய் புரிந்து கொள்ளுங்க. சூழ்நிலை, மீதியானியர் பலத்திருக்கிறாங்க, பயம், ஒரு குகையில் அண்டி கொண்டு இருக்கிறான். மீதியானியருக்கு பயந்து ஆலைக்கு சமீபமாய் ஒளிஞ்சு கொண்டு இவன் இருக்கிறான். ஆனால் வார்த்தை எப்படி வருது பாருங்க, பராக்கிரமசாலியே. இதுதான் நம்முடைய தெய்வத்தினுடைய மகத்துவம். இதுதான் இந்த இயேசுனுடைய மகத்துவம். இதுதான் பயந்தவனை பராக்கிரமசாலியாய் மாற்றுகிற வல்லமை அவரிடத்தில் உண்டு. எந்த காரியத்தை குறித்து நீ பயந்து கொண்டிருக்கிறாயோ அந்த காரியத்தின் மேல், அந்த காரியத்தை நீயே ஜெயிக்க வேண்டும். அதுதான் அவருடைய தத்துவம். எந்த காரியத்தை குறித்து இன்னைக்கு என்ன நினைக்கிறோம் அப்படின்னாக்கா, நம்மளுக்காக யாரோ ஜெயிக்கணும்னு யோசிக்கிறோம். பல நேரத்தில் யோசித்து வர்றோம், நம்மளுக்காக யாரோ ஜெயிக்கணும். நான் கடன் பிரச்சனை இருக்கிறேன், யாரோ கொடுத்து என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற கடனெல்லாம் நீக்கிடணும். என் வாழ்க்கையில் வியாதியாக இருக்கிறேன், யாரோ ஜெபிச்சு என்னுடைய வாழ்க்கையில் வியாதியெல்லாம் போயிடணும். நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறேன், யாரோ ஜெபம் பண்ணி என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டமெல்லாம் நீங்கிடணும். உண்மைதான், அப்படிப்பட்ட உதவிகள் எல்லாம் இந்த உலகத்தில் உண்டு, கிடைக்கிறது, நன்மைதான். ஆனால் ஆண்டவருடைய ரூட் இந்த இடத்தில் வேற மாதிரி இருக்குது. ஆண்டவருடைய
ரூட் அந்த மீதியானியர்கள் கைக்கு கர்த்தர் ரட்சிக்க முடியும். அவர் வல்லமையுடையவர், அவர் பலமுடையவர். ஆனால் எவன் பயந்து ஒளிந்து கொண்டிருக்கிறானோ அவனையே பராக்கிரமசாலியாய் தம்முடைய வல்லமை அனுப்பி அவனையே பராக்கிரமசாலியாய் மாற்றி அவனை கொண்டே அந்த அவன் பயந்த காரியம், அவன் மேல் வளர்த்து கொண்ட காரியத்தை அவனையே மிதிக்க வைக்கிறதான் கர்த்தருடைய மகத்துவம். அதனால்தான் யோவான் 14:1 சொல்றாரு, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள். இருதயம் கலங்காதிருப்பதாக. ஏன் தெரியுமா? அவர் நம்மை முதலாவது எடுத்தேட்டுக்கு நம்மளுக்கு ஒரு அற்புதத்தை மாத்திரம் செஞ்சிருக்கல, முதலாவது நம்மளை திடப்படுத்துறார். வார்த்தைகளை கொடுத்து அவருடைய வல்லமையை கொடுத்து பாருங்க. ஒரு 2 கொரிந்தியர் 12:9 பவுல் ஜெபம் பண்ணும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, என் கிருபை உனக்கு போதும். எல்லாரும் சொல்லுங்க, என் கிருபை உனக்கு போதும். ஆண்டவரே எனக்கு இந்த பலவீனம் நீங்கணும்பா அப்படின்னு ஜெபம் பண்றான். ஆண்டவர் சொல்றாரு, கிருபையை தரம்பா, கிருபையை தரேன். ஏன் அப்படின்னாக்கா, எது உன்னை மேற்கொண்டு இருக்கிறதோ, எந்த பலவீனம் உன்னை மேற்கொண்டு இருக்கிறதோ, எந்த மீதியானவருடைய கை பலத்து இருக்கிறதோ அவைகளுக்கு மேலாக உன்னை பலப்படுத்துகிறது தான் தேவனுடைய பலம். ஹல்லேலூயா. உன்னை பலப்படுத்துறேன் நான். இந்த பலவீனத்தை நீ ஜெயிப்ப, இந்த பலவீனத்தை நீக்கி போடுறதில் நானே அவைகள் மிதிக்கும்படியான பலனை நான் தருகிறேன், மிதிக்கும்படியான பலனை தருகிறேன். சங்கீதம் 18:29 சொல்கிறது, உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். கர்த்தர் அப்படி செய்ய விரும்புகிறார். இன்றைக்கு அப்படிதான் உங்களையும் என்னையும் மாற்ற விரும்புகிறார். எப்படி மாற்ற விரும்புகிறார்? உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன். எல்லாம் சொல்ல, உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன். எந்த பிரச்சனை குறித்து, எந்த காரியங்களை குறித்து நாம் கலங்குகிறோமோ அவைகளின் மேல் மிதித்து அவைகளை தாண்ட நமக்கு ஒரு பலன், ஞானம், கிருபை, வலி, மகத்துவம், வல்லமைகளை கொடுக்கிறது தான் என் ஆண்டவருடைய தனி சிறப்பு. உம்மாலே, சங்கீதம் 44:5, உம்மாலே எங்கள் சத்துருக்களை கீழே விலத்தாக்கி எங்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களை உம்முடைய நாமத்தினாலே மிதிப்போம். எல்லாம் சொல்ல, மிதிப்போம். நீங்க என்ன சொல்றீங்க? ஆண்டவரே நீக்கி போடுங்கன்றீங்க. ஆண்டவரே எப்படியாவது நீக்கி போடுறீங்கன்றீங்க. ஆண்டவர் சொல்றாரு, இல்லப்பா நான் மிதிக்க வைக்குவேன், இல்லை நான் மிதிக்க வைக்குவேன், உன்னுடைய பிரச்சனையை நீயே மிதிப்பாய். அதுதான் நம்ம ஆண்டவருடைய மகத்துவம். இந்த இடத்துல நம்முடைய பிரச்சனைகளை நாமே மிதிக்க போகிறோம், நாமே மிதிக்க போகிறோம். அப்படியாய் உங்களையும் என்னையும் என் தேவன் பலப்படுத்தி உங்களையும் என்னையும் அவருடைய வல்லமையினால் நிரப்பி, அவருடைய கிருபைகளால் நிரப்பி, அவருடைய பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தால் நிரப்பி, எதுக்கு பயந்தோமோ, எந்த மீதியானி இருக்கு, எந்த உலக கவலை, எந்த பிரச்சனை, போராட்டம், எதற்கு நாம் பயந்து அடிமைப்பட்ட நிலைமையில் இருக்கிறோமோ அந்த நிலைமையில் மீது, அவைகள் மீது ஜெயம் எடுப்பதற்கு நாம் என்ன நினைக்கிறோம்? பல நேரங்களில் நினைக்கிறது என்ன தெரியுமா? எப்படியாவது நீங்கிட்டா போதுங்க. ஜெயிக்கிறது யாருக்குமே இஷ்டம் இல்லை, நீங்கிறது தான் இஷ்டம். ஆனால் நான் ஒன்றை கற்றுக்கொண்டேன், ஒன்று ஜெயித்துட்டாக்கா எப்பயுமே ஜெயிச்சுட்டே இருக்கலாம். நீங்கினாக்கா என்ன ஆகுனாக்கா, நீங்கிறது நல்லது, ஒன்றும் தப்பு இல்லை, நீங்கிறது நல்லது. நீங்கிட்டாக்கா திருப்பி ஏதாவது ஒன்று வரும், திருப்பி நீக்காண்டவரே ஓகே நீக்குவார். ஆனால் ஜெயிக்க பலன் பெற்றுக்கொண்டால் எதை வந்தாலும் தாண்டி போய்கொண்டே இருக்கலாம். ஹல்லேலூயா. எது வந்தாலும் தாண்டி போய்கொண்டிருக்கலாம். அதனால் தான் கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் அவர் மான்கால்களை தருகிறார், மான்கால்களை தருகிறார். எப்பொழுதுமே மான்கள் ஓடும் பொழுது என்ன பண்ணாமக்கா, ஒரு தடை இருந்துச்சுனாக்கா அந்த தடையை எடுத்து போட்டு மான் ஓடணும்னு அவசியம் இல்லை, தடையை தாண்டி ஓடிக்கொண்டே இருக்கும். அதுதான் இன்றைக்கு தரப்போகிற பலன். உங்களுக்கும் எனக்கும் தேவன் என்ன பலனை தரப்போகிறார்? தடைகளை தாண்டும் பலன், தடைகளை மேற்கொள்ளும் பலன். இங்கே சொல்லுகிறான், உம்முடைய நாமத்தில் மிதிப்பேன். எல்லாம் சொல்லுங்க, அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிக்குது. இப்போ மிதிப்பேன் அப்படின்னு சொல்றான். என்ன சொல்றான்? எல்லாம் சொல், உம்மாலே எங்கள் சத்துருக்களை கீழே விலத்தாக்கி எங்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களை உம்முடைய நாமத்திலே மிதிப்போம், மிதிப்போம், மிதிப்போம். மிதிக்க பலன் தான் அவர் தரன்றாரு. மிதிக்கிறதுக்கு பலன் பெற்றுக்கிட்டா பயமே இல்லை. பாருங்க, தாண்டி போயிட்டே இருக்கலாம். சில நேரத்தில் அவர் நீக்குகிறார், அவர் வழிகளை திறக்கிறார். ஆனால் நமக்கு அதான் மனபலன் தர. இது என்ன? அதனால் தான் அப்போஸ்தலனாகிய பவுல் நன்றாய் புரிந்து கொண்டார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே. எல்லாரும் சொல்லுங்க, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எனக்கு முன்னால் நிற்கிற பிரச்சனையை, போராட்டத்தை, பிசாசை, சூழ்நிலையை மிதிப்பேன். மிதிக்கிறதுல
அது நீக்கினா கூட நோவு ஜாஸ்தி இல்லை விரோதிக்கு, மிதிச்சா ரொம்ப நோவு. மிதிக்கும்படியாய் செய்கிற தேவன், உங்களையும் எனக்கும் அதை தாண்டும்படியாய் பலன் தருகிற தேவன். அப்படிப்பட்ட பலனை இந்த நாளில் ஊற்றப் போகிறார், நன்மைகளை செய்ய போகிறார். எப்படிப்பட்ட நன்மை? அவர் நம்மை பலப்படுத்தணும். முதலாவது அந்த பாருங்க, இன்னைக்கு நம்மளுக்கு பலனை கொடுக்காத நம்ம பிரச்சனையை அவர் நீக்கிட்டாருன்னு வச்சுக்கா, திருப்பியும் ஒரு சிக்கலில் மாட்டிக்கும். போய் திருப்பி சிக்கல் மாட்டி ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கூப்பிடுவோம். எப்பொழுதும் கூப்பிட்டு ஜெபித்து கொண்டு தான் இருக்கணும், ஸ்தோத்திரித்து கொண்டு தான் இருக்கணும். ஆனால் ஒரு மனதுக்குள் ஒரு பலன் வந்துருச்சுனாக்கா, ஆவியின் பலன் வந்துருச்சுனாக்கா, உம்மாலே நான் போகும்பொழுதெல்லாம் அந்த பிரச்சனையை பார்க்கும் பொழுது அவன் சொல்கிறான், உம்முடைய நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய சத்துருக்களை உம்முடைய நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலேன்னு சொல்லி போயிட்டே இருப்போம். ஆண்டவரே பேயின்னு சொல்ல மாட்டோம். இயேசுவின் நாமத்தில் பிசாசவனை துரத்துகிறேன், இயேசுவின் நாமத்தில் தீய வல்லமைகளை என்மேல் ஆளுகை செய்கிற தீங்கை சிறுமைப்படுத்துகிற எல்லா விதமான உலக கவலைகளை, லௌகிக இச்சைகளை இயேசு நாமத்தில் உன்னை மிதிக்கிறேன்னு சொல்றதுல அவ்வளோ ஒரு தேவனுக்கு அவ்வளோ ஒரு பிரியம். ஏன் பிரியம் தெரியுமா? அவர் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் தம்முடைய வல்லமை ஊற்றி உங்களையும் என்னையும் கொண்டு அந்த பிரச்சனைகளை மிதிக்கும் பொழுது அவர் மகிமை அடைகிறார். ஹல்லேலூயா. நீங்க மிதிச்சா நான் மிதிச்சிட்டேன், நான் தாண்டிட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்க பெருமைப்படுறதுக்கு இல்லை. ஒவ்வொரு தடவை பிரச்சனை நீங்க மிதிக்கும் பொழுதும் அவர் மகிமை அடைகிறார். ஏன்னா அவர் பலத்தால் தானே மிதிக்கிறீங்க, அவர் நாமத்தால் தானே மிதிக்கிறீங்க, அவருடைய வல்லமையினால் தானே தாண்டுறீங்க. ஆகவே அவருக்கு மகிமை உண்டாகும்படியாகவே அவர் பலனை தருகிறார். உங்களுக்கு நன்மை செய்கிறது ரெண்டாவது விஷயம். முதலாவது, நீங்க அவருடைய பலத்தால் நிரம்பி, நீங்களும் நானும் அவருடைய வல்லமையினால் நிரம்பி, அவருடைய வார்த்தைகளை பிடித்துக்கொண்டு, அவருடைய ரத்தத்தை பிடித்துக்கொண்டு, அவருடைய நாமத்தை பிடித்துக்கொண்டு, நமக்கு விரோதமாய் நிற்கிற பிரச்சனைகளை, போராட்டங்களை இயேசுவின் நாமத்தில் மிதிக்கிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அவ்வளவு சந்தோஷப்படுறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில் பாருங்க, பெற்றாராக இருக்கிற நீங்க அநேகர் இருக்கிறீங்க. உங்க பிள்ளைங்க ஒரு சின்ன ஒரு பூச்சி வருது, லைட் வெளிச்சத்துக்கு ஒரு பூச்சி வீட்டில் ஒடியாருது. அப்போ நீங்கள் போனதும் அதை மிதித்து அதை கொன்று எடுத்து வீசாட்டிடுறீங்க. திருப்பி இன்னொரு நாள் ஒரு பூச்சி ஒடியாருது. உங்கள் குழந்தை பார்த்துட்டுதும் சின்ன பையனாக இருக்கிறான், பயந்து அந்த பூச்சி பார்த்துட்டு பயந்து ஒடியாரான். நீ சொல்கிற, ஏற்கனவே அந்த பூச்சி நான் மிதிச்சிருக்கிறேன்பா, இந்த பூச்சி ஒன்றும் பண்ணாது, இப்போ நீயே மிதி அப்படின்னு. நான் மிதிக்க மாட்டேன் அப்படின்னாக்க நீ என்ன சொல்லுங்க? பயந்தாங்கொல்லி, நான் தான் கூட இருக்கிறேன்ல, நீ மிதி அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அவன் மிதிச்சானாக்கா முன்ன சந்தோஷப்படுறது யாரு? என் பையன், என் பிள்ளை பூச்சியை தைரியமாக மிதிச்சிட்டான். அவனுக்கு ட்ரைனிங் கொடுக்குறீங்க, அது மிதி, ஒன்றும் பண்ணாது அது உன்னைய அப்படின்னு. நம்முடைய பரலோக தகப்பன் அது நமக்கு தீங்கு செய்யறதுனால நம்மளை மிதிக்க சொல்லலை, அவர் நாம மகிமை அடையும்படியாகவே நம்மை பலப்படுத்தி மிதிக்க சொல்லுகிறார். பிசாசை மிதிக்கும் பொழுது, சூழ்நிலையில் மிதிக்கும் பொழுது, தாண்டும் பொழுது அவர் சந்தோஷப்படுறாரு. நீங்கள் ஒவ்வொரு வெற்றி எடுக்கும் பொழுதும் இயேசு நாமத்தை கொண்டு, இயேசு ரத்தத்தை கொண்டு, அவருடைய வசனத்தை பிடித்து கொண்டு ஒவ்வொரு வெற்றி எடுக்கும் பொழுதும் யார் மகிமை அடைகிறாரு தெரியுமா? யார் சந்தோஷப்படுறாங்க தெரியுமா? உங்கள் சொந்த பந்தம் நீங்கள் அதுலேருந்து விடுதலை ஆகும் பொழுது நீங்கள் சந்தோஷப்படுறது, உங்களுடைய கணவன் மனைவி பிள்ளைகள் சந்தோஷப்படுறதுக்கு முன்பதாகவே அவர் சந்தோஷப்படுகிறார். என் பிள்ளை ஜெயிச்சிட்டான், என் பிள்ளை வெற்றி அடைஞ்சிட்டான், என் நாமத்தை கொண்டு, என் வசனத்தை கொண்டு, என் ஆவியின் பலத்தை பெற்றுக்கொண்டு ஜெயிச்சிட்டான் அப்படின்னு அவர் சந்தோஷம் அடைகிறார். அல்லேலூயா. எழுந்து நிற்போம். ஓகே, எழுந்து நிற்போம். உங்களுக்கு விரோதமாக இருக்கிற பிரச்சனையை உங்களை கொண்டே, உங்களை பலப்படுத்தி, அவருடைய பலத்தால் உங்களை நிரப்பி அதன் மேல் ஜெயமெடுக்க அவர் உதவி செய்கிறவராய் இருக்கிறார். நன்றாய் புரிந்து கொள்ளுங்க இன்றைக்கு சத்தியத்தை, வசனத்தை கொண்டு. அதனால் தான் வெளிப்படுத்தல் புஸ்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிறது, ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும், எல்லாரும் சொல்லுங்க, ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் பிசாசை ஜெயித்தார்கள். ஜெயித்திருத்தான், ஜெயிக்கிறதுக்கு தான் அவனை மிதிச்சு அவன் மேல் ஜெயம் எடுக்கிற, மீதியான மேல் ஜெயம் எடுக்கிற ஒரு பலனைத்தான் கிதியோனுக்கு ஆண்டவர் கொடுத்தார். ஆண்டவரே நினைச்சிருந்தா மீதியானியரை ஒழிச்சு போட்டிருக்கலாம். ஆனா ஆண்டவர் கிதியோனை பராக்கிரமசாலியாய் மாற்றி அவனை பலப்படுத்தி அவன் மூலமாக மீதியானியரை மேற்கொண்டு மீதியானியரை சங்கடிக்க, மிதிக்க தேவன் உதவி செய்தார். இன்றைக்கு இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை ஆண்டவர் பலப்படுத்தி, உங்களுக்கு விரோதமாய் பலத்திருக்கிற அந்த பிரச்சனைகளை அவைகளை மேற்கொள்ளவும், அவைகள் மேல் ஜெயம் எடுக்கவும், அவர்களை மிதிக்கவும் செய்யும்படியாக ஒரு உன்னத பலன் உங்களுக்கு ஊற்றப்பட போகிறது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரத்தோடு கூட ஒரு சில வசனங்களை ஹல்லேலூயா என்னோடு கூட சேர்ந்து நீங்கள் எல்லாரும் சொல்லுங்க. இந்த வசனங்களை நான் சொல்லும் பொழுது நீங்கள் என்னோடு கூட இந்த வசனங்களை அறிக்கை பண்ணிருங்க. நாம் ஜெபிக்க போகிறோம். என் தாசனாகிய இஸ்ரவேலே,
நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததியே, நான் பூமியின் கடையாந்திரங்களிலிருந்து உன்னை எடுத்து அதன் எல்லைகளிலிருந்து அழைத்து வந்து, நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன், இதோ உன்மேல் எரிச்சலாய் இருக்கிற யாவரும் வெட்கி லட்சடைவார்கள், உன்னோடு வழக்காடுகிறவர்கள் நாசமாகி ஒன்றுமில்லாமல் போவார்கள், உன்னோடே போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய், உன்னோடே யுத்தம் பண்ணின மனுஷர்கள் ஒன்றுமில்லாமல் இல்பொருளாவார்கள், உன் தேவனாகிய கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தமாயிருக்கிற மீட்பர் உரைக்கிறார். இதோ போரடிக்கிறதற்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள யந்திரமாக்குவேன், நீ மலைகளை மிதித்து குன்றுகளை பதருக்கு ஒப்பிடுவாய். என்ன சொல்றாரு ஆண்டவரே? மிதித்து பாருங்க. யார் மிதிக்கிறது? கர்த்தர் வந்து மிதிக்கிறது இல்ல. கர்த்தருடைய பலனையும் அவருடைய வல்லமையையும் அவருடைய நாமத்தையும் அவருடைய பரிசுத்தாவின் அபிஷேகத்தையும் பெற்று உங்களை மிதிக்க வைக்கிறார். இந்த நேரத்தில் மிதிக்க போறீங்க. இந்த நேரத்தில் அவன் மேல் ஜெயம் எடுக்க போறீங்க. வாய்களை திறந்து முதலாவது அவரை நோக்கி கூப்பிடுங்க, அவர் உங்களை பலப்படுத்துவார். இரண்டாவதாக உங்களுக்கு விரோதமாக இருக்கிற பிரச்சனைகளை இந்த நேரத்தில் வாய் திறந்து மிதிங்க, வாய் திறந்து சங்காரமாக்குங்க, வாய் திறந்து அகற்றுங்க. கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை பலப்படுத்தி அவைகள் மீது உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்க அவர் வல்லமையுடையவராய் இருக்கிறார். ஜெயத்தை கொடுக்க வல்லமையுடையவராய் இருக்கிறார். இயேசுவின் நாமத்தில் எல்லாரும் கரங்களை உயர்த்தி அவரை நோக்கி நாம் கூப்பிட போகிறோம். இயேசுவேன்னு கூப்பிடுங்க. முதலாவது கூப்பிடுங்க. பிரச்சனை நேரத்தில் கூப்பிட சொல்லி இருக்கிறார். என்னை நோக்கி கூப்பிடு, அறியாதும் எட்டாதுமான பெரிய காரியங்களை செய்வேன் என்று சொன்ன தேவன் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். உம்முடைய வார்த்தையின்படி ஆண்டவரே நாங்கள் கூப்பிடுகிறோம். இயேசுவேன்னு கூப்பிடுங்க. இயேசுவே, நெருக்கப்பட்டு கொண்டிருக்கிறேன், சஞ்சலப்பட்டு கொண்டிருக்கிறேன், அடிமைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறேன், வேதனையோடு இருக்கிறேன், உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். இயேசுவே, இயேசுவே, சிறுமைப்பட்ட என் மேல் இரக்கமாயிரும், எனக்கு உதவி செய்யும். என் வியாதிகளில் இருந்து, என் பிரச்சனையில் இருந்து, என் போராட்டத்தில் இருந்து மிகவும் அதிகமாய் கூப்பிட்டான். அடக்க பார்த்தாங்க, மனிதர்கள் அடக்க பார்த்தாங்க, பிசாசு அடக்க பார்க்கிறான். இயேசுவினுக்கு கூப்பிடுங்க, இயேசுவே சொல்லுங்க. அவர்களுக்கு கூப்பிடும் பொழுது அவர் நிற்கிறார். அவர் உங்கள் அண்டையில் வருகிறார். உங்கள் வாழ்க்கையில் விடுதலை கொடுக்கிறார், நன்மைகளை செய்கிறார். இன்றைக்கும் ஜீவிக்கிற இயேசு கூப்பிடுகிறவருடைய செவிகளுக்கு ஹalleluya, செவிகள் கூப்பிடுவதற்கு செவி கொடுக்கிற இயேசு. இயேசுவே, 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 இயேசு கூப்பிட்டு பார், அவர் பதில் கொடுக்கிற தேவன். இன்றைக்கும் உன்னுடைய கூக்குரல் எதனால் சிறுமைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறாயோ கூப்பிடு, இயேசுவேன்னு கூப்பிடு. ஓ ரூகா மன தடப்பரா ரத்தன சக்தரபகா ரகடுங்கலகரா ரகடு நமக்கதாரவா ரத்துன பெடிக்கியக்குரு சந்தன பரப்பிக்கரோ ரெடில் பாடா காபா தீக்கரோ. கூப்பிடுகிற எவனும் பெற்றுக் கொள்கிறான். கூப்பிடுகிற எவனுக்கும் மறு உத்தரவு உண்டு. கூப்பிடுகிற ஒவ்வொருவருக்கும் இயேசுவே வாழ்க்கையில் விடுதலை, பிரச்சனையிலிருந்து விடுதலை, தீய சக்தியிலிருந்து விடுதலை, போராட்டத்திலிருந்து விடுதலை. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் கூப்பிடுகிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் நீ செவி சாய்த்து விடுதலை ஆக்குகிறதற்காய் நன்றி. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலே கர்த்தர் வந்து உங்களோடு உங்களை பலப்படுத்தி கொண்டிருக்கிறார், உங்களை பலப்படுத்தி கொண்டிருக்கிறார், உங்களை பலப்படுத்தி கொண்டிருக்கிறார், உங்களை பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். அவருடைய பலத்தால் நிரப்பப்படுங்க. வாய்களை திறந்து கரங்களை விரித்து அவருடைய பலன், அவர் சொல்லுகிறார், பராக்கிரமசாலியை உன்னை மாற்றுகிறேன், என் நாமத்தினால், என் பலத்தினால், என் வல்லமையினால் மதிலை தாண்டுவாய். இப்பொழுது நீங்க வாய் திறந்து நீங்க சொல்லுங்க உங்க பிரச்சனையை பார்த்து. தாவீது சொன்னது போல,
தாவீது சொன்னது போல, பரிசுத்தவான்கள் சொன்னது போல இயேசு நாமத்தை பயன்படுத்தி, இயேசு ரத்தத்தை பயன்படுத்தி உங்க பிரச்சனையை பார்த்து, உங்க கடன் பிரச்சனையை பார்த்து, உங்க வியாதியை பார்த்து, உங்க போராட்டத்தை பார்த்து, உங்க சஞ்சலத்தை பார்த்து நீங்க சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் ரத்தத்தினாலே எனக்கு விரோதமாய் நிற்கிற சஞ்சலத்தை, எனக்கு விரோதமாய் இருக்கிற நெருக்கத்தை, எனக்கு விரோதமாய் இருக்கிற போராட்டத்தை, என் மேல் ஆளுகை செய்கிற எல்லா தீமைகளை, பிசாசின் கையை, போராட்டத்தை, வறுமையை, போராட்டங்களை, நஷ்டங்களை இயேசுவின் நாமத்தில் சங்காரமாக்குகிறேன். இயேசுவின் நாமத்தில் மிதிக்கிறேன். அவைகள் மீது எனக்கு ஜெயம் உண்டு, வெற்றி உண்டு. இயேசுவின் நாமத்தில் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே, இயேசுவின் நாமத்தினாலே, கிறிஸ்துவினாலே, இயேசுவின் ரத்தத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே பிசாசை ஜெயிக்கிறேன், சாபத்தை ஜெயிக்கிறேன், வியாதியை ஜெயிக்கிறேன், இயேசுவின் நாமத்தினால் ஜெயிக்கிறேன். சண்டையை ஜெயிக்கிறேன், கெட்ட சுபாவங்களை ஜெயிக்கிறேன், கெட்ட எண்ணங்கள் மீது இயேசுவின் நாமத்தில் ஜெயம் எடுக்கிறேன். எந்தெந்த காரியங்கள் மீது நீங்கள் அறிக்கைப்படுகிறீர்களோ அவர் கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை மிதிக்க செய்கிறார். உங்கள் கால்களே, உங்கள் கைகளே, உங்களுடைய எண்ணங்களே அவைகள் மீது ஜெயம் எடுக்கும்படியாய் கர்த்தர் பலப்படுத்திக் கொண்டிருக்கிறார். இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் உம்முடைய பலன், உம்முடைய பலன், உம்முடைய பலன். எஸ், ஓ தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். உம்முடைய அசைவுக்காய் நன்றி, உம்முடைய அக்கினிக்காய் நன்றி. தொடர்ந்து மக்கள் மத்தியிலே பெரிய காரியங்களை செய்கிறதுக்காய் நன்றி. ஒவ்வொரு வாழ்க்கையில் நம்முடைய வல்லமையினாலும், நம்முடைய ஆவியின் பலத்தினாலும், நம்முடைய ரத்தத்தினாலும் பிள்ளைகள் வாழ்க்கையிலே நன்மைகளை செய்கிறதற்காய் நன்றி. மகிமை உமக்கு செலுத்துகிறேன், மகிமை உமக்கு செலுத்துகிறேன். நீர் மகிமை அடையும். நம்முடைய பிள்ளைகளை மகிமையினால் நிரப்பும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் என்று மறவாதே. ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்தவானுடைய அன்யோன்ய ஐக்கியம் சமாதானமும் நம் அனைவரோடும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா.